பிக் பாஸ் சீசன் 8 பொறுத்த வரைக்கும் சில பேரை வந்து பயங்கரமான அவங்க நல்லது செய்யறாங்களோ கெட்டது செய்யறாங்களோ அவங்களோ இதை தாண்டி அவங்க ரொம்ப பெரிய லெவல்ல பேசப்படுறாங்கிறத வந்து நம்ம பார்த்துட்டு வர நிதர்சனம் உண்மை. இந்த பட்டியலில் வந்து ஜாக்லின் ஆகட்டும், சௌந்தர்யாவாகட்டும், விஷால் ஆகட்டும், அருண் ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு தே ஹேவ் எஸ்டாப்ளிஷ் தெம்செல்வ்ஸ் இல்லையா. இப்போ அந்த ரோல்ல வந்து இப்போ மஞ்சரி சேர்ந்திருக்காங்க, முத்து இருக்காரு, அவரை மறந்துட்டோமே. ஸோ பேசிக்கா பார்த்தா இந்த BB8லயே யாருமே பெர்ஃபெக்டான ஒரு வின்னர் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால காட்ட முடியாது. சோ சில பேருக்கு வந்து சில பேரை பிடிக்கும், சில பேருக்கு அதே ஆட்களை பிடிக்காமலேயும் நிறைய பேர் இருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒரு சீசால் கண்டிஷன்ல தான் இந்த பிக் பாஸ் சீசனே வந்து இட்ஸ் கோயிங் ஃபார்வர்ட். ஆனா இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா மத்தவங்களோட கேம் சுவாரஸ்யமா ஏதாவது ஒரு வழியில ஆக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா பிக் பாஸ் சீசன் 8ல ஒரு பிளேயரை பார்த்து உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸுக்கும் அவங்கள பார்த்தா பேச பிடிக்கல, அவங்க பக்கத்துல நின்றுட்டு சமைக்க பிடிக்கல, அவங்கள பார்த்தாலே அவங்க தப்பு செஞ்சா கூட அவங்க கிட்ட ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்க தோணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு பயமே உண்டாகுது. ஏன் கண்டஸ்டன்ட்